பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தபடினாலே சற்று தாமதமாகிவிட்டது. தயவாய் பொறுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலும் இடைப்படுவாராக. இந்த இரவு ஜெபத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில விஷயங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு கிருபை தந்து வருகிறார், உங்களை பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் இதனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளிலும் குடும்பங்களிலும் அனுபவிக்க நிச்சயமாகவே கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் இந்த வேளையிலும் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் அதனுடைய 29ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அதனுடைய 38, 39 ஆகிய வசனங்களை முதலாவது வாசிக்கலாம். அதற்கு பிறகு அதனுடைய 42 முதல் 46 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாத்ராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 38, 39 ஆகிய வசனங்கள் மற்றும் 42 முதல் 46 வரை உள்ள வசனங்களை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. 42. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுங்கை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தினந்தோறும் டெய்லி 2 ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மெல்லிய மாவு, கால்படி திராட்சை ரசம், இப்படிப்பட்ட சில விஷயங்களும் கூட சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யும்போது 42ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, உன்னுடனே பேசும்படி நான் சந்திக்கும் இடமாகிய அந்த 43ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கைகளில், நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்கு ஒரு நல்ல அனுபவம் இங்கே சொல்லி இருக்கிறது. குறிப்பாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஒரு ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் நாம் இருக்கிற இடங்கள்ல பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த பலிகளை குறித்து நாம் பார்க்கும்போது எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது, அதை ஒரு பலி என்று சொல்லி இருக்கிறது. அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை ஒன்று நான் காட்டும்படி விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இப்போது வாசிக்க வேண்டாம். அந்த 15, 16 ஆகிய வசனங்கள் எபிரேயர் 13, 15, 16 நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நம்மையே பலியாக கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறது. 51ஆம் சங்கீதத்திலே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பலிகள், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து வேதம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஆண்டவருக்காக கொடுக்கிற காணிக்கைகள், இவைகளெல்லாம் பலிகளாக இருக்கிறது. ஜெப தூபங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இவைகளை தினந்தோறும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது, குறிப்பாக முக்கியமாக காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது, துதிகளை ஏறெடுப்பது, ஆராதனை செய்வது, நம்முடைய வீடுகளில் காணப்படும் போது, நாம் இருக்கிற ஸ்தலங்களில் காணப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சந்திப்பேன் என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது, ஆச்சரியமானது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ வில் மீட் யூ என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது பொதுவாக உலகத்திலே நீங்கள் பல்வேறு வேலைகள்ல இருக்கும்போது சில அதிகாரிகளை சந்திக்கிற விஷயங்களா இருக்கட்டும், சில ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிற நபர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், அது அவ்வளவு எளிதானதல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவர்கள் அதுக்குரிய டைமை கொடுக்கணும். சிலரையெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரி இல்லாவிட்டால் வேற யாராவது அவர்களோடு நெருங்கினவர்கள், அவர்களை சந்தித்து தான் நம்முடைய காரியங்களை தெரிவிக்க முடியும். இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு நாம் அந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் நமக்கு செய்து தர முடியும். நீங்க ஒரு ஜாப் ரிலேட்டடா நீங்க சந்திக்கிறீங்கன்னா அந்த ஜாப் விஷயத்துல மாத்திரம்தான் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதற்கு மேல அவர்கள் உதவி செய்ய முடியாது. இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் விஷயமாய் சந்திக்கிறீர்கள் என்றால் அதற்காக மாத்திரமே உதவி செய்ய முடியும். இதுதான் மனுஷருடைய நிலை. ஆனால் நமக்கு தெரியும், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர், எல்லா காரியங்களும் நமக்கு செய்து தரக்கூடியவர், நம்முடைய வாழ்வே மறுரூபமாக்கக்கூடியவர், அவருடைய நித்திய ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவர், வலுவாமல் நம்மை காக்க வல்லவர். இப்படிப்பட்ட தேவன் என்ன வாக்கு பண்றாருன்னா, நான் உங்களை சந்திப்பேன், நீங்க இதை செய்யுங்க, நான் உங்களை சந்திப்பேன், ஐ வில் மீட் யூ என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவர் சந்திக்கும் போது பல ஆசீர்வாதங்கள், பல நன்மைகள் உண்டாகிறதையும் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஓரிரு உதாரணங்களை அந்த விஷயத்திலே உங்களுக்கு வேத வசன ஆதாரத்திலிருந்து காட்டும்படியாக விரும்புகிறேன். சில காரியங்கள் நமக்கு தெரிந்ததுதான், அதனால் எல்லா வசனங்களையும் வாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தேவன் மற்றும் 2 தூதர்கள் ஆபிரகாம் இருக்கிற இடத்துல அவங்க குடும்பத்தை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் மரத்தடியில அவர் உட்கார வைத்து இவர்களுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுக்கிறார்.
அந்த டைம்ல இவரை ஆபிரகாமுடைய வீட்டுல வந்து அவங்கள சந்தித்தாங்க. சந்தித்த போது அந்த வீட்டுல நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குறைபாடு, புத்திரபாக்கிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அதற்கு பிறகு ஆபிரகாம் சோதோம் குமரோவுக்காக பரிந்து பேசினார். இதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது யாக்கோபு ஆண்டவரை சந்திக்கிறார். யாக்கோபுக்கு ஏசா யாக்கோபை சந்திக்க வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறார். அப்போ ஏசா சந்திக்க வருகிறார் என்றால் ஏசா உண்மையிலே என்ன நோக்கத்தோடு சந்திக்க வந்தார் என்பது நமக்கு தெளிவாக அந்த இடத்துல எழுதப்படவில்லை. ஏசா இவரை துன்புறுத்ததான் வந்தார் என்பதாக தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனா நமக்கு பழைய விஷயங்களை பார்க்கும்போது யாக்கோபுக்கும் ஒருவேளை அவன் நம்மை அடிக்கத்தான் வருவான் என்பதாக அவருக்கு தோன்றுகிறது. எதிர்கொண்டு வந்தார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். என்னதான் இருந்தாலும் யாக்கோபுக்கு அதை கேள்விப்பட்ட உடனே ஒரு பயம் உண்டானது. அந்த பயத்தினாலே அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்பாக தேவனை சந்தித்தார். ஆண்டவரோடு கூட ஒரு சந்திப்பு அங்கே நடைபெற்றது. அப்போ அங்கே ஒரு மனுஷன் அவரோடு கூட போராடினார் என்று பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவருடைய பெயரை யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று மாற்றினதை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த யாக்கோபுடைய சந்ததி, அந்த இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சந்திப்பு பாருங்க, ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, பெரிதான கிரியைகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இனி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். முட்செடியில எரிகிற முட்செடியில ஆண்டவர் மோசேயை சந்தித்தார். மோசேயை அவருடைய ஊழியத்திற்காக அழைத்தார். அவர் சந்தித்து அவருடைய காரியத்தை செய்ய வைக்கும் போது தங்களால் முடியாது என்கிற நிலையில் இருந்தவர்களையும் அவர் தைரியப்படுத்தினார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே நான் திக்குவாய் மந்தனாவு தன்னுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது, இல்லை வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா என்றெல்லாம் அவரை தைரியப்படுத்தி அவருடைய சேவையை செய்கிறதுக்காக பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவை பார்த்தும் சொல்லுகிறார், சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்றெல்லாம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இது போல ஆண்டவருடைய சந்திப்பு பல்வேறு விதங்களிலே பல்வேறு நிலைகளிலே அது பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே தேவன், ஆனால் அவருடைய சந்திப்பு வாழ்க்கையில பல காரியங்களை நம்முடைய வாழ்வில கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை சந்திப்பேன் என்று. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே சொன்னப்பட்ட வார்த்தை முக்கியம். என்ன சொல்றாருன்னா, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், மீட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். ஒருவேளை நான் ஆசாரியர்களை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னா நாம் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ ஆசாரியர்களுக்கு தான் ஊழியர்களுக்கு தான் ஒரு வேலை போல இருக்கு என்று சில வேளையில நாம் எண்ணிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லல, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். இப்போ பலிகள், ஆண்டவர் விரும்புகிற பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் போது, ஆண்டவர் உகந்த பலிகள் நம்முடைய வீடுகள்ல இருந்து, நாம் இருக்கிற இடங்கள்ல இருந்து, இல்ல நம்மை ஒரு ஆலயமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்மிடத்துல இருந்து எழும்பிக் கொண்டே இருக்கும்போது நாம் தேவனுடைய அந்த மீட்டிங், ஆண்டவருடைய சந்திப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த கடைசி நாட்களில் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த தேவனுடைய சந்திப்பு கண்டிப்பாக நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதை முதலாவது நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ளுவோம். அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை கூட சற்று நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், மீட்டிங், அதை குறித்து ஆண்டவர் பேசினார். அதோடு கூட அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய சந்திப்பு என்ன உண்டாக்குதுன்னு சொன்னா,
அந்த சந்திப்பின் நேரத்தில் அவர் எப்படி வருகிறார்? அவருடைய மகிமையோடு வருகிறார். அந்த மகிமையோடு கூட உள்ள அந்த சந்திப்பு, குளோரியஸ், அந்த வித் இஸ் க்ளோரி, அந்த க்ளோரியோடு கூட அவர் வந்து சந்திக்கிற அந்த விசிட்டேஷன், அவருடைய மீட்டிங் என்ன பண்ணுதுன்னா பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதான் முக்கியமான விஷயம். ஸ்தோத்திரம். நிறைய நன்மைகள் அவர் நமக்கு தந்தாலும் இதுல இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்படும், பரிசுத்தம் உண்டாகும். அடுத்தது அவர் சொல்றார், நான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தப்படுத்தி, அதுக்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஏன்னா பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவர் இருக்க முடியாது. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். பரிசுத்தம், அவர் பரிசுத்தர். இப்போ அவர் வந்து இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த சந்திப்புக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நான் பரிசுத்தமாக்குவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய மகிமையினால் நம்முடைய வாழ்க்கைகள் பரிசுத்தமாகும். நாம் பரிசுத்தப்பட நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரிய ஆயத்தத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். தேவனை தரிசிக்கக்கூடிய நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த மகிமை, அதை நான் சற்று வலியுறுத்தும்படி விரும்புகிறேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்கள், சில சில ஷோஸ் அப்படிலாம் நடத்தும் போது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய வீர தீரங்களை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். உதாரணமாக இராணுவ தளவாடங்கள், அது இராணுவ தளவாடங்களை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்தந்த நாடுகள் அது ஒரு எக்ஸிபிட் பண்றதுக்காக ஒரு ஊர்வலம் போல நடத்துவார்கள். சில நேரங்களில் நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள். அப்போ அந்தந்த தேசத்துல இருக்கக்கூடிய அந்த இராணுவ இதெல்லாம், அவங்கள்ட்ட என்னென்ன இராணுவ மிசைல்ஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க கொண்டு வந்து வெளிக்காட்டுவார்கள். அதை வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி இப்படி நடத்தி அந்த இராணுவ அதிகாரிகள் இவர்களோடு கூட அவருடைய பலத்தை அவங்க காட்டுவாங்க. அந்த பலத்தை காட்டி அப்போதான் தெரியும், இதெல்லாம் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்க தங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அது போல ஆண்டவர் வந்து அந்த குளோரி அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட என்னென்னலாம் பிரஸ்தாபம் இருக்கோ, அவர்கிட்ட என்னென்னலாம் நிறைஞ்சிருக்கோ அதோடு அவர் கடந்து வருகிறத தான் அந்த மகிமை என்று நம்ம பார்க்கிறோம், குளோரி என்று பார்க்கிறோம். அந்த குளோரி என்கிறதுக்கு ஒரு 2 வசனங்கள்லேருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம சற்று சிந்திக்கலாம். இப்போ அந்த மகிமையினால் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக மகிமை என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். குளோரின்னு சொல்லும்போது ஒரு விசேஷம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம், ஒரு ஒளி என்பதாக நாம் நினைக்கிறோம், தவறில்லை. ஆனால் இன்னும் அதை காட்டிலும் மேலான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது மோசே தேவனை பார்த்து, ஆண்டவர் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன நடந்தது? 18-19 வசனங்களை வாசியுங்கள். யாத்ராகமம் 33, 18, 19. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட மோசே கேட்டது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும் என்று கேட்கிறார். அப்போ பைபிள் சொல்லுது 19ஆம் வசனத்துல, அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. அப்போ நான் இந்த முதல்ல ஒரு எக்ஸிபிட் பண்றது சொன்னோம் பார்த்தீங்களா, அதே போல இந்த இடத்த யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? மகிமையை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொன்ன உடனே என்னுடைய தயையை எல்லாம், அப்போ குட்னஸ் ஆங்கிலத்துல சொல்லி இருக்கிறது, குட்னஸ். அப்போ ஒன்று அவருடைய மகிமைன்னு சொல்லும்போது அவருடைய குட்னஸ், அவருடைய நன்மை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நன்மை. இயேசுவை குறித்து நம்ம படிக்கிறோம்.
அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசு எங்க போனாலும் நன்மை தான் செய்வார். இப்போ இன்னைக்கு உலகத்திலலாம் நம்ம பார்க்கும்போது அவங்க அங்க போனா அங்க சண்டை வந்துருச்சு. அவர்கள் போனார்கள் அங்கே இப்படி ஒரு கெடுதி செஞ்சுட்டாங்க, இந்த ஒரு செய்வினை செஞ்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் எவ்வளோ காரியங்களை நம்ம கேட்குறோம். இவர்கள் போனாலே பிரச்சனை தான் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசுவை குறித்து நம்ம பார்க்குறோம், எங்கேயும் போய் அவர் போனதுனால ஒரு கெடுதி அப்படிலாம் உண்டாகல. போனா ஒரு சமாதானம். ரொம்ப நாட்களா விரோதமா இருந்த ஏரோதும் பிலாத்தும் அவர்கள் சமாதானம் ஆயிடுறாங்க. போன இடத்துலலாம் நன்மை தான். பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையே வந்து தோல்வியில இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறது, அந்த குட்னஸ். அப்போ அவர்கிட்ட நிரம்பி இருக்கிறது என்னன்னா குட்னஸ். இந்த குட்னஸ்னால நிரம்பி இருக்கிறார். எங்க போனாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடியது அந்த குட்னஸ். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சிலருக்கு தேவன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அடிச்சு போடுவார், இல்லாட்டி அவர் தீமை செஞ்சிருவார். ஆனா உண்மையில அவர் விரும்புற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தா அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். மிகுந்த அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லவராக அவருடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஆனால் பாவம் செய்யும் போது மனுஷன் அதற்குரிய தண்டனையை அவனாக வருவித்துக் கொள்கிறானே ஒழிய அவர் வந்து ஃபுல்லா அவருடைய அவர் குட்னஸ்னாலே நிரம்பி இருக்கிறார். அதான் சொல்றார், என்னுடைய தயையெல்லாம் கடந்து போக பண்ணி. அப்போ அவர் மகிமையோடு வர்றதுன்னா ஒன்று அந்த தயை. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 34ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல அந்த மகிமையை அவர் காட்டுற அந்த தருணத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம். 5-6 வசனங்கள்ல 5-6-7 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இப்ப கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அப்படி அப்புறம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் கடைசி என்று கூறினார். அப்ப ஆண்டவர் கடந்து போகும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த மகிமையில இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயை, சத்தியம், அப்புறம் அவர் இரக்கத்தை காக்கிறவர், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது அந்த குற்றவாளியை அப்படி குற்றம் உள்ளவனாக விட மாட்டார், குற்றம் உள்ளவனை தண்டிப்பார். இதெல்லாம் அவருடைய அந்த மகிமை, அவருடைய மகிமையான விஷயங்கள். அப்போ இவைகளோடு அவர் என்ன செய்கிறார் என்றால், அப்ப நம்முடைய இடத்துல நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, அதை தியானித்து பாருங்கள். அவர் அவர் நம்மளை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அந்த மகிமையோடு கூட வருகிறார். அப்ப நம்முடைய வீடுகள்ல அவர் மகிமையோடு கூட வரும்போது எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? குட்னஸோட வருகிறார். அவர் வரும்போது அந்த சூழ்நிலைகள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம வந்து நம்முடைய ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்திருப்போம், இல்லை வேற சில காரியங்கள் இன்னும் பரிசுத்தப்படணும்னு விரும்புவோம். ஆனா அவருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில இதை கொண்டு வந்துட்டே இருக்கும். பரிசுத்தத்தை கொண்டு வரோம், வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் மகிமையினால் நிரம்பி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு முறை நம்முடைய இந்திய தேசத்துல ஜனாதிபதியாக இருந்த KR நாராயணன் என்கிற ஒரு ஜனாதிபதி, அவர் இப்போது அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் இருந்த காலகட்டத்துல ஒரு டைம் வந்து அவருடைய சொந்த ஊருக்கு அவர் போனாராம். அப்போ அவருடைய சொந்த ஊருக்கு போகும்போது அவருடைய ஊர்ல என்ன ஜனாதிபதி அவருடைய ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள், பைப் தண்ணி எங்கெல்லாம் டேப் எல்லாம் இதுலயும் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த ரோடுகள் கொஞ்சம் மோசமா இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அவருடைய வீட்டுல போனா அங்கே பயங்கரமான பாதுகாப்பு. அப்போ ஏன்னா ஒரு ஜனாதிபதி, நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு பகுதிக்கு போகும்போது, அவருடைய ஊருக்கு போகும்போது, அது ஒரு குக்கிராமம் ஒரு ஊரா இருந்தா கூட அந்த ஊர் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு மாற்றங்கள் வருகிறது, எவ்வளவு காரியங்களை அவங்க சரிப்படுத்துறாங்க, செய்யறாங்க. இப்ப தேவனுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்வில நம்ம விசுவாசிக்கணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அது கண்டிப்பாக அவருடைய மகிமையோடு கூட வந்து நம்மை சந்திக்கும் போது அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும். பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு சந்திப்பு, ஒரு நாள் நம்ம சந்திக்கிறது
நம்முடைய லைஃப் இன்னும் ஒரு இரக்கம் உள்ளதா மாற்றும், இன்னும் சாந்தம் உள்ளதா மாற்றும், இன்னும் பொறுமை உள்ளதா மாற்றும். இப்படிப்பட்ட நர்ஸ் பாவங்கள், ஏன்னா இதுதான் அவர் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறார். இதோடு கூட அவர் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சில நேரங்களில் சில தேவ ஊழியர்கள் அவர்கள் வரும்போது, ஒரு நல்ல தேவ பிள்ளைகள் அவங்கெல்லாம் வரும்போது அவங்களுடைய இதை நம்ம உணர முடியுது. அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்றோம். அது அவர்களுடைய பேச்சு, அவருடைய காரியங்களை நம்ம ஒரு வித்தியாசத்தை உணர்றோம். அவர்கள் வந்து போகும்போது அந்த வீட்டில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை சந்தித்தால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விரும்பணும். ஆண்டவர்கிட்ட நம்ம விரும்பி கேட்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ, we have to pay the cost. அதை நம்ம வந்து செலுத்தி அவருடைய சந்திப்பு எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம விரும்பணும். மகிமையினால் அவர் சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த மகிமையினால் அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, இந்த மகிமை என்பதற்கு இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 4:21 தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, இங்கே மகிமை என்று சொல்லும்போது அங்கே இக்கபோத் என்கிற ஒரு வார்த்தை மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்பதற்கு இக்கபோத் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த ஏலியுடைய மருமகளாகிய, ஏலியுடைய மகனாகிய பினகாசுடைய மனைவி, அவள் வந்து சாக போகிற நேரத்தில் ஒரு பிள்ளை பெறுகிறாள். அவளுக்கு செய்தி வருகிறது, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு, கணவர் மரித்து போய்விட்டார். அந்த ஒப்னி பினகாஸ் அவர்கள் பொல்லாத துன்மார்க்கமான காரியங்களை செய்தாலும் அவளுக்கு கணவர் தானே. ஆனா அவ வந்து வெறும் கணவர் மரித்து போனதை மட்டும் அவள் நினைச்சு ஃபீல் பண்ணல. அவளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிட்டு, அதுதான் முக்கியமான கன்சர்ன். அவருடைய மாமனார் மரித்து போயிட்டார், ஏலி, அப்புறம் பினகாஸ், ஓப்னி, இவங்கெல்லாம் மரிச்சிட்டாங்க. அப்ப அவள் சொல்ற மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. அவளுடைய பார்வையில என்னன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி போன உடனே மகிமை போயிடுச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மையில அந்த யுத்தத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபடுகிறதுக்கு முன்னாடியே மகிமை போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே மகிமை இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு பேருக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாம் குறித்து அவர்கள் பேசுகிறார்கள், உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்லுகிறார்கள். அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி இவங்க நடுவில் பார்க்கும்போது அந்த துன்மார்க்கமான காரியங்கள் நிறைந்து இருக்கிறபடினால, பொல்லாப்புகள் நிறைந்து இருக்கிறபடினால, அந்த ஒப்னி பினகாசும் மோசமான காரியங்கள்லாம் செய்ததுனால ஏற்கனவே ஆண்டவர் அவங்கள்ட்ட அவ்வளவு பிரியமா இருக்கவில்லை. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தருடைய பாளையத்துல கொண்டு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஏதோ உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு. ஆனா அங்க ஒண்ணும் இல்லை. அதனாலதான் இஸ்ரவேல் அந்த பெலிஸ்தர் பிடிச்சு போயிட்டாங்க உடன்படிக்கை பெட்டியை. பெலிஸ்தருக்கு முதல்ல பயமா இருந்தது, ஐயோ உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு. ஆனால் அதை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன நம்ம பார்க்கிறோம்னா, ஏற்கனவே அதுல மகிமை இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய பார்வையில எல்லாமே முடிச்சிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. ஆனால் முக்கியமா அங்க நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அங்க இக்கபோத் என்று அவர் பேர் போடுகிறத நம்ம பார்க்கிறோம். இக்கபோத் என்று சொல்லும்போது, அதாவது மகிமைக்கு ஹீப்ரு வேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா கவோத் என்கிற வார்த்தை. இந்த கவோத் அப்படின்னு சொன்னா, அந்த கவோதுல இருந்து தான் இக்கபோத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த இக்கவோத் என்று சொல்லும்போது மகிமை போயிடுச்சு. அப்போ கவோத் என்பதற்கு அர்த்தம் ஒரு வெயிட்டி பிரசன்ஸ், ஒரு வெயிட்டை வச்சது மாதிரி, ஒரு பாரத்தை வச்சது மாதிரி ஒரு அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த மகிமை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு வெயிட்டி பிரசன்ஸ், ஒரு வெயிட் வச்சது மாதிரி ஒரு அனுபவத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, அப்போ நீங்க நம்முடைய லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மகிமை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது ஒரு வெயிட்டை வச்சது போன்ற ஒரு இதை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல ஏதோ ஒன்று அழுத்தினது மாதிரி, இல்லை நம்ம எழுப்பினது மாதிரி, இப்படியெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோம். ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு வெயிட் நம்ம மேல இருக்கிறது மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். சில நேரங்கள்ல பார்க்கும்போது அதை நம்ம ஃபீல் பண்ண முடியல. அப்போ அதான் அந்த மகிமை. அது ஒரு வெயிட், ஒரு வெயிட்டி பிரசன்ஸ். அது ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கறது மாதிரி ஒரு அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா, அந்த அந்த தேவனுடைய மகிமையின் அனுபவமாகி அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பவுல் அவருக்கு பல இடங்களில் அடி வாங்குகிறார், துன்புறுத்தலை சந்திக்கிறார். அப்போ சுவிசேஷத்தை குறித்து அவருக்கு நெகட்டிவான இது வரவே இல்லை. அவர் இன்னும் பாசிட்டிவ் இன்டென்டோட தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மகிமை அவரை மீண்டுமா பிரஸ் பண்ணி செயல்பட வைத்துக்கொண்டே இருக்கிறது. அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டவருக்காக செயல்பட வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த மகிமை நம்மை அமர்ந்திருக்க விடாது. அந்த மகிமை நம்முடைய வாழ்வை நிரப்பும் போது, நம்முடைய வீடுகளை நிரப்பும் போது, அவருடைய சந்திப்பினால் அந்த மகிமை உண்டாகும் போது நம்ம ஜெபிக்காமல் இருக்க முடியாது, பரிசுத்தமா வாழாமல் இருக்க முடியாது, நம்மை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்காமல் இருக்க முடியாது. நம்முடைய முயற்சியில அல்ல, அந்த மகிமையினுடைய அந்த வெயிட் வச்சது மாதிரி ஒரு அனுபவத்தினாலே நம்முடைய வாழ்க்கை இன்னும் அது ஆண்டவருக்கு நேராக முன்னேறி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை நம்ம இதை ஃபீல் பண்ணியிருப்போம், ஆனா என்னன்னு தெரியாம இருப்போம். ஆனா பிரியமானவர்களே, இந்த மகிமை நம்மை விட்டு போகவே கூடாது. இந்த மகிமை நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் இருக்கும்போது இந்த வெயிட்டி பிரசன்ஸ் அது நம்ம விட்டு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஏலியுடைய நாட்கள், அவங்களுடைய டைமுக்கு அப்புறம் சாமுவேல் வர்றார். சாமுவேல் அவருடைய காலத்துல மீண்டும் அந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் நல்ல பிரேயர் பண்றார், இவங்களுக்காக பரிந்து பேசுகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக திறப்பில் நிற்கிற அனுபவம், இவைகளை நம்ம பார்க்கிறோம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய மகிமையினால் அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தேவ சமூகம் இருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் இந்த மகிமை நிரப்புனது என்றால் எவ்வளவு நல்லா இருக்கும். பல நேரங்கள்ல பிள்ளைகளை எல்லாம் குறித்து பார்க்கும்போது அவர்களிடத்துல ஒரு காரியத்தை நம்ம அதிகமா சொல்லி செய்ய வைக்க வேண்டியதா இருக்கிறது. ப்ரேயர் பண்ண, இதா செய்ய. சிலருக்கு அதுல விருப்பமே இல்லை, ஆவிக்குரிய விஷயங்கள்ல விருப்பம் இல்லை. அப்போ இன்னும் நம்முடைய அன்புக்குரியவர்கள், இல்லை நம்ம ஒரு ஊழியத்தை செய்யறோம், அதுல ஒருத்தட்ட நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இல்லாட்ட திரும்பவும் சொல்லி அப்படி செய்யறதுனால பிரயோஜனம் இல்லையா? அந்த தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்பணும். நம்முடைய ஆராதனை ஸ்தலங்களை தேவ மகிமை நிரப்ப வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ மகிமை, அந்த வெயிட்டி பிரசன்ஸ் நிரப்புமானால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது யாரை நிரப்புகிறதோ அவருடைய வாழ்க்கைகள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் சாமுவேல் மாரிஸ் என்கிற ஒரு மனிதருடைய சாட்சியை நீங்கள் படித்திருக்கலாம். சாமுவேல் மாரிஸ் அப்படின்னு சொல்றவர், அவருடைய இயற்பெயர் காபு. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அந்த பழங்குடி இனத்திலிருந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு டைம் ஆண்டவருடைய சந்திப்பை பெறுகிறார். அந்த காட்டு இனத்துல இருக்கிறவர்கள் அவங்க எல்லாம் இயேசுவை அறியக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இல்லை. அவரை ஒரு இடத்துல கட்டி வைத்து அவர் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு ஒளி அவரை சந்தித்தது. அந்த ஒளி சந்தித்து அங்கிருந்து ஓடி போக சொல்லி, அந்த ஒளியினுடைய இதனாலேயே அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காடுகளை எல்லாம் தாண்டி அவர் வருகிறார். அந்த நாட்கள்ல அந்த காட்டு இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அவங்க போனாங்கன்னா
அவர்களால தாக்கப்படுவார்கள். அவர்களை உங்களை எதிரியா பார்ப்பாங்க. ரொம்ப சர்வை பண்றதே கஷ்டம். ஆனால் அந்த ஒளி இவரை பாதுகாப்பாக நடத்தினது. சொமாலியா என்கிற இடத்துல, ஸ்தோத்திரம், சொமாலியால இன்னொரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல பாதுகாப்பாக இவர் வந்து சேர்ந்து விடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அந்த நாட்கள்ல இந்த இவர் பாத்தீங்கன்னு சொன்னா பிறகுதான் அவருக்கு தெரியுது இது ஆண்டவர் தான் அவரை சந்தித்திருக்கிறார் என்று தெரிந்து, அதற்கு பிறகு ஒரு ஆண்டவருடைய ஒரு சந்திப்பை பெற்று நல்ல நீண்ட நேரம் போய் ப்ரேயர் பண்றது அவருக்கே தெரியாது. இது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால காட்டுக்குள்ள போவார். காட்டுல போய் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவார். அப்படி அது வந்து அவரை ஒரு ஏதோ ஒன்று அப்படி பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஒரு ஜெப அனுபவம், நல்ல ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ள இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பத்தி அவருக்கு தெரியாது. அந்த சாமுவேல் மாரிஸ் வந்து மொத்தம் வாழ்ந்தது 21 வருஷம் தான். 21 வயசுல இறந்துட்டார். அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் டெய்லர் அப்படின்னு சொல்ற ஒருவர், அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய பெயர், அவரை போய் பார்த்தா அவர் அவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்லி கொடுப்பார். ஸ்டீஃபன் மெரிட், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஸ்டீஃபன் மெரிட் அப்படின்னு சொல்றவர்கிட்ட போனா அவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இவர் உடனே கிளம்பிடுவார். காசு இருக்காது. ஆனா அந்த டைம் கப்பல் யாத்திரை, கப்பல் மூலமாக பயணம் செய்து அந்த கப்பல் அனுபவத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, சந்திக்கப்படுவாங்க. அப்போ அந்த அமெரிக்காவுக்கு வந்து சேர்றார். ஸ்டீஃபன் மெரிட் அவரை பார்க்கிறார். ஸ்டீஃபன் மெரிட் ஒரு நல்ல மனிதர். இவர் வந்து ஒரு காட்டு இனத்தை சேர்ந்தவர். காட்டுவாசி எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரியான அவங்க அமெரிக்க அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் வந்து இவரை ஏற்றுக்கொண்டார். இவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு அங்கே சில நாட்கள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அடக்க ஆராதனைக்கு இவரை கூட்டிட்டு போறார். வேற 2 ஊழியக்காரங்களும் கூட வர்றாங்க. அவர்கள் இந்த மனுஷனை போய் கூட்டிட்டு வர்றாருன்னு ரொம்ப அற்பமா இவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஸ்டீஃபன் மெரிட் என்ன பண்றாருன்னா இவரை வந்து கொஞ்சம் வேற பகுதிக்கு திருப்புகிறதுக்காக, நீ இங்க பாரு அங்க பாருன்னு அமெரிக்கால வேற வேற பகுதிகளை காட்டி கொடுத்து கொண்டே போகிறார். அப்போ அவர் அந்த அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ளும்படியாக இங்க வந்தேன். இவர் எனக்கு அமெரிக்காவை காட்டி தருகிறார், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்ட உடனே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை அவர் ஃபீல் பண்ணாராம். அந்த ஒரு அபிஷேகத்தினால் அவர் நிரப்பப்பட்டார், ஸ்டீஃபன் மெரிட். இப்போ இவர் வந்து வந்தது எதுக்குன்னா அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ள. ஆனா இவர் ஜெபம் பண்ணும்போது அவருக்கு பயங்கரமான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தோடு அவர் போய் அந்த அடக்க ஆராதனை நடத்தினார். இந்த கூட இருக்கிற ஊழியர்கள் பார்த்தாங்க, வெட்கப்பட்டுட்டாங்க. நம்மள்ட்ட இல்லாத அபிஷேகம் இந்த காட்டுவாசி மனுஷன்ட்ட இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வழியில இறங்கி அவருக்கு நல்ல துணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை பார்க்குற அந்த இதை மாற்றி கொண்டார்கள். அப்போ அந்த மனுஷன் கொஞ்ச நாட்கள் அந்த டெய்லர் யூனிவர்சிட்டியில கடைசியாக அவர் இருந்து அங்க வச்சுதான் மரித்து போறார். அந்த டெய்லர் யூனிவர்சிட்டியில எல்லாம் நிறைய மாற்றங்கள், அந்த அவருடைய வாழ்க்கையில நிரப்பின அந்த 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 ஒளி, அவருடைய வாழ்க்கையை சந்தித்த ஒளி அவருடைய லைஃப் மூலமாக அவரால் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்தது. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மொத்தம் 21 வருஷத்துல இவ்வளவு பெரிய காரியங்களை ஒரு காட்டு இனத்தை சேர்ந்த ஒரு நபர் செய்ய முடியுமானால், நீங்க வாய்ப்பு இருந்தா அதை படித்து பாருங்கள். சாமுவேல் மாரிஸ் என்று சொல்லுகிற இந்த புத்தகம் கிடைக்கும். இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்கு அந்த தேவ சமூகம், இந்த தேவ மகிமை அவருடைய வாழ்க்கையை சந்தித்து கிரியை செய்தால் நம்முடைய வாழ்விலும் அது நிச்சயமாக கிரியை செய்ய போதுமானதா இருக்கிறது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். அந்த தேவ மகிமை நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். அந்த தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கைகளை பலமாய் கிரியை செய்ய வேண்டும். மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆகையினால் அதற்காக எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில ஜெபிக்கலாமா? நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம்.
எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரப்புவதாக, தேவ மகிமை நிரப்புவதாக, மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாவதாக. ரீமனா சந்தல பரக்கபௌரியா திக்கலப சந்தன திடபலப சந்துடா உடரப ஷிமன துடபலப சந்தர. கத்தர் இறக்கம் செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய மகிமை ஒவ்வொருடைய வாழ்வை மூடுவதாக. கத்தாவே ஸ்தோத்திரம், உடைய சந்திப்பு ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில் தெய்வீக சந்திப்பை உணர்வார்களாக. கத்தாவே ஸ்தோத்திரம், இது ஆண்டவர் எப்பொழுதோ நிகழ்கிற ஒரு நிகழ்வாக அல்லாமல் ஒவ்வொரு நாளும் உடைய சந்திப்பை உணரணும். பொல்லாத உலகத்துல வாழுகிறோம், அசுத்தம் நிறைந்த உலகத்துல வாழுகிறோம். ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா வாழணும். செவையாய் உமக்கென்று வாழ கத்தர் கிருபை தரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய மகிமை எங்களை சந்திக்கணும். தேவ மகிமை எங்களை செயல்பட வைக்கணும். நாங்கள் ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்படுகிறதோடு கூட இன்னும் கத்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை பூமியில செய்து நிறைவேற்ற தேவன் கிருபை செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தம் நிறைந்த கரங்களை ஒப்பு கொடுக்குற எல்லா குடும்பங்களை பாதுகாக்கணும். உடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளும் மிகுந்த மோசமான ஒரு சூழ்நிலை வளர்ந்து வருகிறார்கள். கத்தாவே ஸ்தோத்திர, பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும். தீமைகள் தொடக்கூடாது, அசுத்தங்கள் தொடக்கூடாது. உடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திர, பிள்ளைகளை விசேஷமாய் காத்துக்கொள்வீர்களாக. அவர்கள் கத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திர கனி கொடுக்கிற விருட்சங்களாய் காணப்பட மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர கத்தர் கிருபை செய்தலும். எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே ஸ்தோத்திர, அந்த தேவனுடைய மகிமை அதிகமாக எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி செயல்பட வைக்கட்டும். உடைய ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். எல்லாரோடும் உடைய கிருபை கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பங்களை விசேஷமாய் காத்துக்கொள்ளும். குறிப்பாக உடைய ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெப வேளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, கொஞ்சம் ஒரு பாஸ்டர் வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுட்டேன். தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்க.